நீங்கள் வந்து ரொம்ப இளமையாக இருக்கணும், எப்போவுமே வந்து ஒரு பளபளன்னு ஒரு க்ளோவோட ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு யூத்ஃபுல்னஸோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 5 உணவுகளை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், பேக்கெட்டட் சிப்ஸ் ஐட்டம், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, இதெல்லாமே எதெல்லாம் பேக்கெட் பண்ணி உங்களுக்கு வருதோ டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கூடுதல் ஆக்கிறதுக்கு ஏதாவது அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ஃபுட் கிரேடாக இருந்தால் கூட இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கேலரி மட்டும் இல்லை, இதோட சைடு எஃபெக்ட் உங்களுக்கு பாடியில் நிறைய இருக்கும். ரெண்டாவது வந்து வெளியே போய் குடிக்கிற ஜூஸ், ஜெகிர்தண்டா குடிக்கலாம், இல்லைனா வெளியே சர்பத் மாதிரி நம்ம குடிக்கணும், சிரப் தான் போடுவாங்க. அந்த சிரப் எல்லாமே வந்து சுகர் சிரப் தான் பேஸாக, அதோட ஏதோ ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் மில்க் ஷேக் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சுகர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவுமே வந்து உங்களோட செல் அளவில் லாங் ரன்னில் உங்களுக்கு வந்து ஒரு இம்பேக்ட், ஸ்லோ, உங்களோட ஏஜிங் ப்ராசஸை ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் ஆகிறதுக்கு உண்டான ட்ரிகர் உங்களுக்கு இது கொடுக்கும். மூணாவது வந்து வடை, பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரி டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் வந்து ரெகுலராக உங்கள் உணவில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலுமே இதில் இருக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட் அதிகம். அது வந்து உங்களோட பாடியில் ஒரு சில கெமிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வந்து செல்லுலார் ஏஜிங்கை ட்ரிகர் பண்ணும். சீக்கிரமே நீங்கள் ஏஜிங் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். பாடி ஒரு பொலிவோடு இருக்காது, எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு ஸ்லோ டவுனாக இருக்கும், அண்ட் தூக்கம் வந்து உங்களுக்கு சரியாக டிஸ்டர்ப்டாக இருக்கும், தூங்க முடியாது, எக்ஸசைஸ் சரியாக பண்ண முடியாது, பசி குறைஞ்சிரும். இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.